அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மை பேக்கிங் ஸ்டோரி 7. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா plain சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போறோம். அதோட ரெசிபி இல்லை, அதை நம்ம பேக் பண்ற வீடியோ, அது மட்டும் இல்லாம அவங்க கூட நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து plain சாக்லேட் ப்ரௌனி தான் வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஒரு ஷாப்லேருந்து தான் நான் ஆர்டர் எடுத்திருக்கேன். இப்போ அவங்க தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஷாப்க்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. இதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் எல்லாருக்குமே ப்ரே பண்ணுங்க எல்லாருமே. பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரி எல்லாத்துக்குமே பின்னாடி கண்டிப்பாக இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. நம்மளோட பிளெயின் ப்ரௌனி 20 பீசஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நான் அதை வந்து ஆஃப் கேஜி வந்து ப்ரௌனி ட்ரேயில் வந்து நான் இது பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம எப்பவுமே ஆஃப் கேஜினா அதை நான் எப்படி பீசஸ் கட் பண்ணுவேன்னா 4x3 கட் பண்ணுவேன். ஸோ 4/3 கட் பண்ணும்போது எனக்கு டோட்டலி வந்து ஆஃப் கேஜியில் வந்து எனக்கு 12 பீசஸ் கிடைக்கும். கொஞ்சம் ஆஃப் கேஜிக்கு மேலே தான் வச்சுக்கோங்க, 12 பீசஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம 12 பீசஸ் வந்து ஒரு பீசஸ் எடுத்தாலே நல்லா நம்மளுக்கு ஹைட்டாகவும் இருக்கும், பிரெத்தாக இருக்கும். வெயிட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்கும்னா 55 to 60 கிராம் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். கம்பல்சரி இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு டைம் எல்லாமே நான் வச்சு பார்த்தேன், அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளோட ப்ரௌனி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரௌனியில் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு கூட நீங்கள் தனியாக டிஎம் பண்ணி கூட சொல்லுங்கள், இது மாதிரி ஆட் பண்ணுங்க, இது வேணும். இல்லை நீங்கள் ஏதாவது ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அதில் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், அது கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூவாக கூட சாக்லேட் ப்ரௌனியில் லான்ச் பண்ணியிருக்கோம், கிட்கேட், மன்ச், அந்த மாதிரி எல்லாமே. உங்களுக்கு வேற ஏதாவது சாக்லேட் வேணும்னா கூட அது கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ட்ரேல இருக்கிறத. ஸோ அதை வந்து நம்ம வந்து 100 ml பாக்ஸஸ் வந்து தனித்தனியாக வந்து தான் பீஸ் வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம மொத்தமாக யாருக்கும் கொடுக்கல, ஷாப்புக்கு கொடுக்கறனால தனித்தனி கஸ்டமர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இது மாதிரி தனித்தனியாகவே பீசஸ் போட்டு 100 ml பாக்ஸஸில் தான் நம்ம போட்டு வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, எனக்கு 4 பீசஸாக வேணும், 6 பீசஸாக வேணும், அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம கிட்ட வந்து அந்த பாக்ஸஸ்க்காகவே நம்ம கிட்ட நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌனியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரௌனி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறதே தான், இது நான் சேல் பண்ணுறதுனால நான் கண்டிப்பாக சொல்லலை, நானுமே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்காங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அன்னன்னைக்கே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரௌனியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஐ மீன் சேஞ்சஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா கஸ்டமைசேஷன் மாதிரி சொல்கிறேன். இதுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி தருவேன். ப்ரௌனியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும். ப்ரௌனி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கேக் டைப்பில் இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ரௌனினாலே அது ஒரு கேக் இல்லை. நம்மளோட ப்ரௌனி உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வரைக்குமே நல்லாவே தெரியும். நான் அதான் தனியாகவே நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, நான் வீடியோலலாம் போட்டிருக்க முன்னாடியே. அந்த ப்ரௌனி ஃபுல்லாகவே செம க்ரீமியாக இருக்கும். க்ரீமியாக இருந்தால் தான் எப்படி சொல்கிறது, மாவு மாதிரியே மாதிரி செம க்ரீமியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரௌனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலேருந்து நிறைய பேர் வந்து கிளாஸஸ் இருக்கான்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ப்ரௌனி கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் போடுற கோன்ஸ் வந்து நல்லா இருக்கு, கலர் வந்து ஸ்டெயின் நல்லா தெரியுது உங்களுக்கு வீடியோலயே, நெய்ல கூட உங்க ஹேண்ட்ல இருக்க மாதிரி நெய்ல வந்து அந்த ஸ்டெயின் இருக்கு, நெய்ல அந்த அளவுக்கு என்ன கோன் யூஸ் பண்றேன்னு கேக்குறாங்க. அது வந்து நெய்ல போடுறது வந்து கோன் இல்லை, அது வந்து நெயில் கோன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த கோன் வந்து நானே வீட்ல மேக் பண்ணி ரெடி பண்றது தான். ஸோ அது இந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயுமே அது பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அது வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து நம்மள மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஆர்கானிக் என்ன கோன்ஸ் அவைலபிளா இருக்கு, நெயில் கோன்ஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னாக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. என்ன கிளாஸஸ் கூட நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி வேணும்னா நீங்க அதை பத்தின என்கொயரிஸ் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம். இப்போ நான் ஒவ்வொரு பீசஸா வந்து பாக்ஸஸ்ல போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் லோகோ ஒட்டி எல்லாம் நிறைய வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கேஜி டீன்ல வந்து எடுத்துட்டேன். டோட்டலாக ஆஃப் கேஜினா கண்டிப்பாக 12னா 24 பீசஸ் வரும் நம்மளுக்கு. ஆல்ரெடி அவங்களே அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க சாம்பிளா, ஸோ அதனால அது நம்ம கொடுத்துருக்கோம்.
அதுலயே வச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம கட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரௌனியில் வந்து இதை மாதிரி ஆட் பண்ணுங்கக்கா, இந்த மாதிரி புது ரெசிபி ஆட் பண்ணுங்க, ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு ஐடியா வந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரௌனியை பற்றி சொல்லணும்னா நம்ம கிட்ட ப்ரௌனி கேக்ஸ் இருக்கு. கண்டிப்பாக கேக்ல நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம். கேக்ல வந்து எவ்வளவோ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக்ஸ் ட்ரை பண்ணுங்க, ஸ்லாப்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி டப் மஸ்ட் ட்ரை. நான் ப்ரௌனி டப் தான் சொல்லுவேன். ப்ரௌனி டப் வந்து அவ்வளோ ஒரு சாக்லேட்டாக இருக்கும். நார்மல் ப்ரௌனியே நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாக்லேட்டாக இருக்கணும். அந்த ப்ரௌனி பைட்ஸோட சாக்லேட்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஒரு மஸ்ட் ட்ரை தான். ஸோ அதையுமே நீங்கள் ப்ரௌனி டப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னுமே ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக நம்மளோட இதெல்லாம் வந்து சாக்லேட் அடிக்டாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சாக்கோ ஃபீல்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமே நம்ம லவ்வோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அதிகமாக நம்ம புது புது ரெசிபிஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரௌனிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா மஸ்ட் ட்ரை. நம்மளோட ப்ரௌனி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஆஃபர்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுவுமே போயிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரௌனி பீசஸாக நம்ம போட்டு அது கூட நம்ம லோகோ ஒட்டி இதோட இதுவே எப்படி ஆரம்பிச்சுன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், இல்ல பண்ண அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ அப்ஸ் வரலாம், டவுன்ஸ் வரலாம். ஆனா கண்டிப்பா நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்ம அதில் நின்று பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமாவே நடக்கும். கண்டிப்பா நம்மளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம இப்போ ஒவ்வொரு ப்ரௌனி பீஸஸா அரேஞ்ச் பண்ணிட்டோம் உள்ள. இப்போ அது எத்தனை பீசஸ் இருக்குன்னு நான் இப்போ கவுண்ட் பண்ணிட்டேன். டோட்டலா எனக்கு இப்போ வரைக்கும் வேணா ஒரு 18 பீசஸ் அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நான் பேலன்ஸ் பீசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம லோகோ ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ப்ரௌனி பைட்ஸ் மட்டும் எனக்கு போதும், இப்போ சாக்லேட் ஃபில் பண்ணி வேணாம்னா அது மாதிரி கூட நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி, எனக்கு சாக்லேட்லாம் ஃபில் பண்ணி வேணாம், ப்ரௌனிஸ் இந்த மாதிரி பெருசாகவும் வேணாம், குட்டி குட்டி பீசஸ் வந்து இப்போ நீங்கள் சாக்லேட் டப்பில் போட்டு தரீங்களா, அந்த பைட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னாக்கா அது எனக்கு 1/2 kg வேணும் இல்லை 1/4 kg வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்குமே நம்ம கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. வெறும் ப்ரௌனி பைட்ஸ் மட்டுமே நம்ம அவைலபிளாக இருக்குது. 1/2 kg இருக்குது, 1 kg இருக்குது, எவ்வளோ வேணால் நம்ம எடுக்கிறோம். இந்த ப்ரௌனிஸ் வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம், மினி பைட்ஸாக கூட. அப்படி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இல்லைன்னா கூட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பீசஸ் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா மினி இது இப்போ சாஸ் கப் இருக்கும், அந்த மாதிரி கப்பில் வந்து கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. குட்டி பீசஸ் இப்போ மினி பைட்ஸ் என்ன சைஸ் போடுறோம் அந்த மாதிரி சைஸில் வந்து ஒரு 100 பீஸ், இப்போ 100 பேர் வராங்கன்னா 100 பீசஸ் மாதிரி கொடுத்து அந்த மாதிரினா உங்களுக்கு சார்ஜஸும் கம்மியாகும். அதே மாதிரி எல்லாரும் டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம பல்க் ஆர்டர்ஸ் கூட எடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணி அதை பற்றி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா லோகோவும் ஒட்டிட்டு இருக்கோம், அரேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம் நம்ம. இது ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமா நடக்கும்போது கண்டிப்பா அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்ல இருந்து பண்ணலாம். கண்டிப்பா நீங்க நம்ம ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு எம்மியா, டேஸ்டியா, செம்ம ஃபஜ்ஜியா, அது மட்டும் இல்லாம க்ரீமியா இருக்கும் நம்ம ப்ரௌனி. இது நான் சேல் பண்றதுனால நான் கண்டிப்பா சொல்லல. இது வந்து நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன். அது இல்லாம நெறைய பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்ம பேஜ வந்து நீங்க ஃபுல்லா செக் அவுட் பண்ணுங்க. Instagram பேஜையும் செக் பண்ணுங்க, YouTube பேஜையும் செக் பண்ணுங்க. அ எல்லா வீடியோவுமே 2த்துலயுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். Insta, YouTube, Facebook எல்லாத்துலயுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில வீடியோஸ் தான் இன்ஸ்டால இருக்காது. ஏன்னா இந்த ஃபுல் வீடியோஸ்லாம் இன்ஸ்டால இருக்காதுல்ல, அந்த மாதிரி. ஸோ நீங்க கண்டிப்பா நம்ம ப்ரௌனிய ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணா அது கூட நீங்க சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எல்லாமே இப்ப நான் 20 பீசஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப நம்ம குடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதாவதுன்னா நீங்க கண்டிப்பா நீங்க கேளுங்க. நம்ம ப்ரௌனிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அ அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்ப நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.